Hi friends, good morning. காலையில பாத்தீங்கன்னா சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு. இது வரைக்கும் லைஃப்ல வந்துட்டு எனக்கு மாவு இந்த மாதிரி பொங்கி கொட்டினதே இல்லை. சென்னையில் இருக்கும்போதுல மாவு பொங்கும், ஏன்னா கரெக்டாக அதுக்கேற்ற பாத்திரம் வச்சுப்பேன், மாவு பொங்கும். ஆனால் இந்த மாதிரி கொட்டினதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கொட்டி இருக்கு. இப்படிலாம் லைட்டாக பொங்கியிருக்கோன்னு நினச்சிட்டு வந்தேன். நான் இவ்வளோ தான் வச்சுருந்தேன் மாவு, ஆனால் மேலே வரைக்கும் பொங்கி ஃபுல்லாக கொட்டிருச்சு. அதான் கொஞ்சம் தயிர் போட்டிருந்தேன், அதனால தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. எனிவேஸ் இதை நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதுக்கா சோகமாக ஃபீல் பண்ணுறதுக்கான்னு எனக்கு தெரியல. நான் இப்போ இதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு வரேன். வாங்க தனிஷ்மா. காலையில் எழுந்திரிச்சு அழகாக குளிச்சு ரெடி ஆகி என்ன பார்த்துட்டு இருக்க டிவியில்? மூவியா? இந்த மூவி பார்த்துட்ருக்காரு. அதை க்ளீன் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த டப்பரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போனேன். ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்கிடையில் திருப்பி மேலே வந்துருச்சு. இன்னும் வந்துட்டு காலைல இட்லி செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு மாவு எப்போதுமே இட்லி தான் செய்வேன், அதுக்கு பிறகு தான் தோசை வந்துட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு மாவில் இட்லி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு மாவு மீன்ஸ் ஃபஸ்ட்டு டே வரக்கூடிய மாவு. இன்னைக்கு காலைக்கு டிஃபனுக்கு வந்து இட்லி தான் செய்ய போகிறேன். கிச்சனுக்குள்ளே வந்தாலே அந்த மாவு புளிச்ச ஸ்மெல் தான் வருது, நான் கொட்டி இருந்ததுனால. சின்ன வயசில் வந்துட்டு எங்கள் தாத்தா வந்து ஒரு கடைக்கு கூப்பிட்டு போவாங்க, குறுப்பு கடைன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து போவோமா, அங்கே வந்து உள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த ஸ்மெல் தான் வரும். எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. எனக்கும் தனீஷுக்கும் மட்டும்தான் இட்லி, அதனால ஆளுக்கு 2 போதும். அத்தான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு உறங்கியாச்சு. இட்லி நல்லா புசு புசுன்னு சூப்பராக வந்திருக்கு. இங்கே இப்போ திருப்பி வந்துட்டு கொஞ்சம் செடியெல்லாம் முளைச்சிருக்கு. இந்த மிளகா விதை போட்டேன், அது முளைச்சிருக்கு. அப்புறம் தக்காளி ஒரு நாள் சமைச்சிட்டு இருக்கும்போது வேஸ்ட்லேருந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டேன். அதில் ஒன்று கொடுத்துருக்கு. இந்த கீரை பார்த்தீங்கன்னா நேற்றுக்கும் மழை, முந்தானத்தும் மழை, வளரவே மாட்டேங்குது. இது இந்த கீரை ஒரு 4 கீரை வளரும்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளே இந்த இடத்துல செடி வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடியில் எக்ஸ்ட்ராவாக ஒரு பாட் வந்திருக்கு பின்னாடி. இதை தனியாக எடுத்து வச்சா கூட வரும் தெரியுமா? இந்த செடியிலேருந்தே ஒரு பார்ட் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த கேக்டஸ். அதுலேருந்து ஒரு பார்ட் எடுத்து வச்சேன்னா அழகாக வந்துருச்சு. இந்த கேக்டஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நம்ம ஒன்று வாங்கிட்டு வந்தோம்னா கூட அதோட லீஃபை வச்சு நம்ம நிறையவே வந்துட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்தது தான் ஒன்று இங்கே இருக்குது. இது வந்துட்டு இன்னொரு கேக்டஸ்லேருந்து உடச்சி வச்சுருக்கேன். இதுவும் வந்துட்டு இன்னொரு கேக்டஸ்லேருந்து உடச்சி வச்சது தான். அது ரெண்டும் மேலே வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக முளைக்கவே ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஃப்ரெண்டு லாஸ்ட் தீபாவளிக்கு வந்து சென்னைக்கு வந்திருக்கும் போது கொடுத்து அமிச்சிருந்தாங்க. ஆனால் அது பெருசாகலை, அப்படியே இருக்குது. சரி இருக்கட்டும்னு நானும் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு, அது அப்படியே வந்துட்டு இருந்துகிட்ருக்கு. இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் வாங்கி வச்சது. அது கொஞ்சம் வளர்ந்துருக்கு, மற்றபடி அப்படியே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. அப்புறம் ஒருத்தவங்க வந்துட்டு ப்ரொவிஷன் ஐட்டம்லாம் எப்படி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு காட்டுங்க ஒரு ஐடியாக்காக அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க மித்தவங்க வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க, சரியா? இது அவங்களுக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட. புதுசாக வீடெல்லாம் கட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு பேண்ட்ரி யூனிட்னு நம்ம தனியாகவே வந்து செட் பண்ணிக்கணும். அப்போ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சரியா? இது வந்துட்டு நமக்கு ரெண்டல் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம எதுவும் பண்ண முடியாது. இருக்கிறதுல நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதில் எனக்கு இந்த 2 ஷெல்ஃபும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எந்த திங்ஸுமே இங்கே வைக்கவே முடிஞ்சிருக்காது. அந்த வகையில் இது எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி 2 ஸ்லாப் வந்துட்டு அடிச்சிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோட இந்த ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பருப்பு, உளுந்து, பச்சைப்பயிறு, அவல், அப்புறமா சத்து மாவு, அரிசி மாவு, பச்சை பட்டாணி, சுண்டல், இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன். நீங்களுமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாட்டில்ஸ், சில பேர் வந்து கிளாஸ் எடுத்தால் கீழே போட்டுருவோன்னு நினைக்கிறவங்க கிளாஸ் போகாதீங்க. கொஞ்சம் குவாலிட்டியான பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பிளாஸ்டிக்ஸ் அது இதுன்னு சொல்லுவாங்க, பட் உங்களோட கம்ஃபர்டபுள் எதுன்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? நான் பிளாஸ்டிக் தான் வச்சுருக்கேன், இது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன், எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால் நான் மாற்றலை. மற்றபடி கிளாஸ் நான் வந்துட்டு உடைக்கலாம் மாட்டேன், பட் இருந்தாலும் எனக்கு இது என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் நான் இதை வந்துட்டு மாற்றலை, சரியா? டப்பர் வருது, நல்லா தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. மித்த பேர் நம்ம வந்துட்டு பாட்டில் ஒன்று கடிச்சு சாப்பிட போகிறது இல்லையே, உள்ளதான் இருக்குது, எடுத்து க்ளீன் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுறோம். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல். உங்களோட இஷ்டம் தான், எப்படி வேணாலும் வச்சுக்க வேண்டியதான். எனக்கு இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நார்மலாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பாக்ஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? நிறைய பேர் நம்ம சில்வர் இதெல்லாம் வச்சுருப்பாங்க, அது அவங்களுக்கு எடுக்க பழகிரும்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி எடுப்பாங்க அப்படின்னு நான் அடிக்கடி யோசிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் இருந்தால் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? இதில் அதான் ஓரளவுக்கு எனக்கு வந்துட்டு எடுக்கிற மாதிரியான ஐட்டம்ஸ், இங்கே வைக்க முடிஞ்ச ஐட்டம்ஸை நான் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு கபோர்டு இருக்குது.
இங்கேயும் கொஞ்சம் திங்ஸ் வச்சுருப்பேன். எங்கெங்கே இடம் இருக்கோ அங்கெல்லாம் தான் வச்சுருப்பேன். ஒரே இடத்துல வைக்கிற மாதிரியான ஆப்ஷன் இங்கே இல்லை, அதனால் இப்படி வச்சுருக்கேன். சரியா, இது வந்து பிளாஸ்டிக் சாக்கு. இது ஒரு 10 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2 பாக்ஸும் எனக்கு இதை மாற்றுறதுக்கு மனசு இல்லை, அதனால் நான் இதை அப்படியே வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இதில் வந்துட்டு மூடியும் இருக்குமா, அதனால் எல்லா மசாலாவும் சேர்ந்து அந்த ஸ்மெல் வர்றது அந்த மாதிரியான பிரச்சனை கிடையாது. அதனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். இது வந்து தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வச்சுருப்பேன். இது வந்து நம்ம அந்த ஹோல் கரம் மசாலா உண்டுல, அது எல்லாமே இதில் இருக்கும். இந்த 2 பாக்ஸையும் எடுத்தாலே போதும் மேக்ஸிமம் எனக்கு சமைக்கிறதுக்கு. அதனால இதை நான் மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த போரோசில் கண்டெய்னர் உண்டுல, அதுதான். இது ஆக்டேட்டும் கூட நல்லா இருக்குது. சரியா, வேணும்னா கேளுங்க, லிங்க் வந்துட்டு நான் எடுத்து தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது. இது வந்து டீ பவுடர், அப்புறமா அகர் அகர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ரேராக யூஸ் பண்ணுற மசாலா ஐட்டம்ஸ் கூட நான் வந்துட்டு இதில் போட்டு இங்கே வச்சுப்பேன். இது 2ம் ரெகுலராக நான் வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணுறது. மித்த ஐட்டம்லாம் நம்ம ரொம்ப ரேராக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இங்கே. அப்புறம் இங்கேயும் வந்துட்டு ஒரு கபோர்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது ஒளிச்சு இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால நான் இங்கே கொஞ்சம் ரெகுலராக எடுக்காத திங்ஸ் எல்லாத்தையுமே நான் இங்கே போட்டு வச்சுருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு, அப்புறம் டேட்ஸ்ன்னு நினைக்கிறேன், கடலை மாவு, தந்தூரிக்கு அந்த கறி, தந்தூரி சிக்கன் செய்யும்போது யூஸ் பண்ணக்கூடியது, அப்புறம் நீட்டை வத்தல், குண்டு வத்தல், கோதுமை, இதுவே நான் எக்கி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வத்தல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னா தேவைக்கு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மித்ததெல்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சுருவேன். வத்தல், மல்லி, அப்புறம் இந்த மசாலா ஐட்டம்ஸ், டேட்ஸு, அப்புறம் கீழேயும் அதே மாதிரி தான். இது வந்து இந்த கஸ்டர்ட் பவுடருல, அது கஸ்தூரி மேத்தி, அப்புறம் இது பேர மறந்துட்டேனே, கேழ்வரகுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கேழ்வரகு தான் நினைக்கிறேன். அப்புறம் இது வந்துட்டு நம்ம மக்கானா, அப்புறம் இங்கே கொஞ்சம் டேட்ஸ் இருக்குது, அப்போ அது வேறு ஏதோ, மில்க் பவுடரு, கடலை, அப்புறம் இந்த மாதிரி இந்த எசன்ஸ், அப்புறம் கொக்கோ பவுடர், அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வந்துட்டு வச்சுருப்பேன். அப்பளம், நெய், நியூட்டலா, இதெல்லாமே. ஸோ இவ்வளோதான் என்கிட்ட மளிகை ஜாமான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கே மறந்து போச்சு பார்த்தீங்களா. இங்கெல்லாம் இங்கே அப்ளையன்சஸ் அதெல்லாம் வச்சுருப்பேன். எதையோ போட்டு உடச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இது இவ்வளோ பார்த்திங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய இந்த நம்ம வத்தல், மல்லி, கரம் மசாலா, ஜீரகப்பொடி, அப்புறமா பெப்பர், அப்புறம் இட்லி பொடி, இது இவ்வளோ. இதுவும் வந்துட்டு எனக்கு செம்ம யூஸ்ஃபுல் தெரியுமா. இது நான் வாங்கும்போதே உங்களுக்கு காமிச்சிருந்துருப்பேன். ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இது வாங்கி. செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் ஆகும் எனக்கு இது. இதோட லிங்க் கிடச்சா நான் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் தரேன். இது வந்து போரோசில் தான். சரியா, இது கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கும், இது கொஞ்சம் உயரம் ஜாஸ்தியாக இருக்கும். கிளாஸ் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் போரோசில், ட்ரியோ இந்த மாதிரியான பிராண்ட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வகையில் இது ரொம்ப 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 சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ஆகும். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து லேசி சூசன், இதுவும் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன். எண்ணெய் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எடுக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே. இது வந்து நான் பாரிஸில் வாங்கின கிளாஸ் ஆகும். சரியா, அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கம்மியாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் பாரிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓஷன், அப்புறம் மெட்ராஸ் கிளாஸ்வேர், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். இந்த கிளாஸ் எல்லாம் நான் அங்கே வாங்கினது ரொம்ப வருஷம் ஆச்சு, அப்படியே இருக்கு இன்னும். அப்புறம் இந்த நாசல் வந்துட்டு நமக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும், நம்ம அங்கே கூட வாங்கிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் கூட வந்துட்டு நமக்கு இது தோசைக்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். அந்த ஸ்ப்ரே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி தான் என்னோட ரெகுலரான இந்த ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நான் எப்படி வச்சுருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சரியா, அப்புறம் இங்கேயும் அதேமாதிரி நம்ம வந்துட்டு ரெகுலராக எடுக்கிற எல்லா திங்ஸையுமே நல்லா விசிபிளாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அவ்வளோதான். பாய் பாய்.